السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் வகுப்பின் இறுதி வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் சென்ற வகுப்பின் தொடரான சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று ஆரம்பிக்கக்கூடிய லைலத்துல் கத்ரை பற்றி பேசக்கூடிய அத்தியாயத்தின் சில முக்கியமான படிப்பினைகளை நாங்கள் பார்ப்போம். அந்த சூராவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு என்று இன்ன என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். அதே போல் அன்ஸல என்ற அந்த வினை சொல்லை கொண்டு குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த வினை சொல் அதே போல இன்ன என்ற இந்த ரெண்டு பயன்பாடுகளும் அரபு மொழியிலே ஒரு விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் பயன்படுத்தப்படும். அப்ப இன்னா அன்ஸல்னாஹு, நிச்சயமாக நாம் தான் அதனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவது இந்த குர்ஆனுக்குரிய சிறப்பை காட்டுகிறது. குர்ஆனை நாம் சாதாரணமாக இறக்கி வைத்தோம் என்று சொல்லாமல் நிச்சயமாக நாம் தான் அதனை இறக்கினோம் என்று சொல்வது அல் குர்ஆனுடைய சிறப்பை அது உணர்த்துவதாக இருக்கின்றது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூரத்துல் கத்ர், சூரத்துல் அலக் எங்களுக்கு தெரியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற முதலாவது அல் குர்ஆன் இறங்கிய 5 வசனங்களை உள்ளடக்கிய அந்த சூரத்துல் அலக் என்ற அத்தியாயத்துக்கு பின்னால் வந்திருக்கின்றது. அதனுடைய கருத்து, அதனுடைய சூசகமாக அது எதனை காட்டுவதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னா அன்ஸல்னாஹு, அதனை நாம் இறக்கினோம் என்று சொல்வது சூரத்துல் அலக்கை கொண்டு இறங்குவதற்கு ஆரம்பித்த அந்த அல் குர்ஆனை நாம் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவது போல் இருக்கின்றது என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இவ்வளவு சிறப்பு பொருந்திய அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலாவை அதனை இறக்குவதிலே பல்வேறு விதமான விடயங்களை அவதானித்து சிறப்புப்படுத்தி, சிறந்த இரவிலே சிறந்த ஒரு நபியின் மீது சிறந்த ஒரு வழக்கை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சிறந்த ஒரு மாதத்திலே இறக்கி இருப்பது இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. எனவே நாங்களும் அதனை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். அதனை படித்து அதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அது சாத்தியப்படும். வெறுமனே நாங்கள் தோற்றத்திலே அதனை கண்ணியப்படுத்துவது, அதனை முத்தமிடுவது, அதனை உயர்ந்த இடத்திலே வைப்பது, இப்படி போன்ற விடயங்களை மூலமாக மாத்திரம் நாங்கள் கண்ணியப்படுத்தினால் அது போதாது. அதனுடைய நோக்கமான அதனை படித்து, அதனை புரிந்து, அதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் கண்ணியப்படுத்த வேண்டும். அடுத்ததாக, அதனால் தான் சிலர் சொல்கிறார்கள் இன்னா அன்ஸல்னாஹு என்பதிலே ஏன் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னல் குர்ஆன என்று சொல்லவில்லை என்று சொல்லும் பொழுது, ஆம், ஏற்கனவே சூரத்துல் அலக் என்ற அத்தியாயம் முன்னால் இடம்பெற்றிருக்கின்றது. எனவேதான் அப்படியான ஒரு தேவை அதற்கு வரவில்லை என்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா கத்ர் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை அது காட்டுகின்றது. ஒரு சிறப்பான ஒரு இரவிலே இறக்கப்பட்ட ஒரு வேதம் உண்மையிலே சிறப்பாகத்தான் இருக்க முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியாக இதனை கேட்டிருக்கின்றான். அதனுடைய அந்த இரவு என்பது சாதாரண ஒரு இரவல்ல என்பதை காட்டுவதற்காக அந்த அளவுக்கு அதிலே சிறப்புகள் காணப்படுகின்றன. எந்த அளவுக்கு அதிலே சிறப்புகள் இருக்கு என்று சொன்னால், சாதாரண மக்களால் அந்த சிறப்புகளை புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு அதிலே சிறப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன என்பதனால் தான் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி துணியிலே அதனை கேட்டிருக்கிறார் என்பதாக இப்னு ஆஷூர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தமது அத்-தஹரீர் வத்-தன்வீர் என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நம்மால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு இரவை எவ்வாறு நாங்கள் வீணாக்கலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக, இந்த இரவு எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்கள். அல் குர்ஆன் இறங்கிய இரவு என்று சொல்வதே அந்த இரவுக்கு போதுமானது, அந்த சிறப்புக்கு போதுமானது.
ஏன் இந்த குர்ஆன் சாதாரண ஒன்றல்ல, மிக மறுமை நாள் வரைக்கும் மக்களுக்கு அவருடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லக்கூடிய ஒரு சட்டக்கோவை. அதனை அல்லாஹ் தஆலா இறக்கிய அந்த இரவு எவ்வாறு கண்ணியம் பொருந்தியதாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த நாளை நாங்கள் சர்வசாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த இரவு எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அதனை பற்றி இப்பொழுது விவரமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், 1000 மாதத்தை போன்றல்ல, 1000 மாதத்தை போன்றதல்ல லைலத்துல் கத்ர் என்பது, அந்த 1000 மாதங்களை விட சிறந்தது. அது எவ்வளவு என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன், அது எவ்வளவு என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். அரபு மொழியிலே அல்ஃப் என்பதை அதிகம் என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும். அப்படி என்றால் அதனுடைய சிறப்பை எவ்வளவு என்றால் மட்டிட முடியாது என்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் யாராலும் அதை எண்ணி முடிக்க முடியாது. 1000 மாதங்கள் என்று சொல்வது எத்தனை வருடங்கள்? 83 வருடங்கள், 4 மாதங்கள். ஒரு மனிதன் இன்று வாழ முடியாத அளவுக்கு ஒரு பெரும் காலம். எனவே ஒரு இரவில் எப்படிப்பட்ட ஒரு இரவை நாங்கள் உயிர்ப்பிப்பதன் மூலமாக 83 வருடங்கள் 4 மாதங்கள் நன்மை செய்த பாக்கியத்தை நாங்கள் பெறுகிறோம் என்று சொன்னால், அப்படியான ஒரு இரவை அடைந்து கொள்வதற்கு இந்த மனிதன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கடைசி 10 முழுக்க இரவு நேரங்களிலே அவன் அல்லாஹ் நின்று வணங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை ஒரு மனிதன் வீணாக்க மாட்டான். இந்த சிறப்பை புரிந்து ஒரு மனிதன் கடைத்தெருக்களிலே சுற்றி அந்த இரவுகளை வீணாக்க மாட்டான். கடைசி 10 முழுக்க நாங்கள் வணக்கத்திலே கழித்தால் தான் இரவு நேரங்களை இந்த சிறப்பு எங்களுக்கு கிடைத்தது என்பது கன்ஃபார்ம். இந்த சிறப்பு கிடைத்து விட்டது எங்களுக்கு உறுதியான ஒரு விடயம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில இரவுகளை மாத்திரம் நின்று வழங்கிவிட்டு அந்த லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டதாக நாங்கள் நினைத்து விட முடியாது. ஆனால் எல்லா நாட்களையும் உயிர்ப்பித்தவர் நிச்சயமாக கட்டாயமாக அவருக்கு கிடைத்துதான் இருக்கும். அப்ப 83 வருடங்கள் நின்று வழங்கிய நன்மை அவர் அடைந்து விட்டார் என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப எனவே இந்த ஆர்வமூட்டல் என்பது அதனை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஃப் 1000 என்று சொல்லி இருப்பது என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகம் என்பதை குறிப்பதற்குத்தான். இல்லாண்டு 1001 அப்படி என்று அர்த்தம் அல்ல. 1001 அல்லது 1005 1050 அப்படி அல்ல. குர்ஆன் அல்லாஹ் தஆலா அந்த அதிகமானதை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துவது வழக்கம். உதாரணமாக யவது அஹதுஹும் லவ் யஅம்மரு அல்ஃப ஸனா, அவர்களுக்கு 1000 வருடங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். 1000 வருடங்கள் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே என்று. அப்படின்னால் அவர்கள் 1000 வருடங்கள் தான் ஆசைப்பட்டார்கள் இல்ல, பல்லாண்டுகள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா 1000 வருடம் என்று சொல்கிறார். எனவே பல்லாண்டு காலம் நன்மை செய்ததை விட சிறந்த கூலி கிடைக்கும் என்பதும் சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தாபியீன்களில் ஒருவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் 1000 மாதங்களில் நன்மை அமல்கள் செய்து நோன்பு பிடித்து நின்று வணங்கி நன்மை செய்வதை விட சிறந்த கூலி கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 1000 மாதங்களாக நாங்கள் பல்வேறு வழக்கங்களில் ஈடுபட்டு நோன்பு பிடித்து நின்று வழங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும், அதை விட கூடுதலாக இந்த லைலத்துல் கத்ருடைய காலத்தில் அமல் செய்வதற்கு எங்களுக்கு கூலி கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள். எனவே இது சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு இரவல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தனஸ்ஸலுல் மலாயிகா, அந்த இரவில் என்ன நடக்கும் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அணியணியாக இறங்குகிறார்கள். இந்த இரவினுடைய நலவுகளை, அது எவ்வளவு அதிகமான நலவுகளை இந்த இரவு கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு அது காட்டுகிறது. மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து இறங்குகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருள்கள் கொட்டக்கூடிய அந்த இரவையே எங்களுக்கும் அந்த அருள்களில் ஏதாவது ஒன்று பற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் என்று இறங்குகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. மாற்றமாக மலக்குமார்களும் ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள் என்பதுதான்
பலமான கருத்து. என்று சொன்னால் இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் இறங்குகிறார்கள். மலக்குமார்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்கினாலும் அவரை தனியாக எடுத்துக்காட்டுவது எதனை குறிக்கின்றது? அவருடைய அந்த இரவினுடைய சிறப்பு. மலக்குமார்கள் மட்டுமல்ல, மலக்குமார்களில் சிறந்தவராகிய ஜிப்ரீலும் கூட அந்த இரவிலே இறங்குகிறார் என்று சொல்வது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அந்த இரவிலே இறங்குகிறார்கள். மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். எனவே நாங்கள் அல் குர்ஆனுடையவர்களாக இருந்தால் நாங்களும் பெரும் சிறப்புக்குரியவர்களாக நாங்கள் மாறுவோம். இந்த லைலத்துல் கத்ருக்கு எப்படி அல் குர்ஆன் இறங்கியதன் மூலமாக அதற்கு சிறப்பு இருக்கிறதோ அதே போல நாங்களும் அல் குர்ஆனுடையவர்களாக இருந்தால் நாங்களும் சிறப்பு உடையவர்களாக இருப்போம் என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇ தன்ஸிலுல் மலாயிகத்து வர்ரூஹு பிஹா பிஇذن ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனின் கட்டளையின் பிரகாரம் இறங்குகிறார்கள், கட்டளையின் பிரகாரம் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்களுடைய இஷ்ட பிரகாரம் அவர்கள் அந்த இரவில் இறங்கவில்லை. அல்லாஹ் அவர்களை இறங்குமாறு பணித்திருக்கிறார். எனவேதான் அவர்கள் இறங்குகிறார்கள். அனைத்து விதமான சட்ட கட்டளைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள். அனைத்து விதமான விவகாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சலாமுன், அது சாந்தியான பாதுகாப்பான மலக்குமார்கள் சலாம் சொல்லக்கூடிய இரவு என்று சொல்கிறார். இந்த பல கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. சலாமுன் என்று சொன்னால் மலக்குமார்கள் சலாம் சொல்கிறார்கள் அன்றைய இரவிலே மக்கள் மீது. அதே நேரத்தில் அது பாதுகாப்பானதாக இருக்கிறது அந்த மக்களுக்கு, மக்களை தங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இரவு, பிரச்சனைகள் இருந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய இரவு, அதே போல சாந்தியான ஒரு இரவாக இருக்கும் என்று பல கருத்துக்களும் நமக்கு சொல்லப்படுகின்றன. எல்லா கருத்துக்களும் பொருத்தமானவையாகத்தான் இருக்கின்றன. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த இரவு ஃபஜ்ர் வரைக்கும் நீடிக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அந்த இரவிலே யாரெல்லாம் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறார்களோ அந்த இரவிலே மலக்குமார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். அப்ப இந்த இரவிலே மனிதர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சலாம் தான், ஈடேற்றம் தான் அல் குர்ஆன் இறங்கியது. அந்த அல் குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே அவர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கின்றது. யார் அந்த குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தாருஸ் ஸலாம், மறுமை நாளையிலே தாருஸ் ஸலாம் எனும் சுவனத்திலே சுவனத்துக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகின்றார். எனவே இந்த இரவிலே இறங்கக்கூடிய இந்த அமைதி, இந்த சாந்தி, இந்த பாதுகாப்பு, இந்த மலக்குமார்களுடைய சலாம், இவை அனைத்தையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருடத்தில் ஏனைய நாட்களிலே அதனுடைய நிழலிலே நாங்கள் எங்களோடு வாழக்கூடிய மக்களோடு நிம்மதியாக சந்தோஷமாக நாங்கள் வாழ முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர், ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய இலக்காக ஒரு வருடத்திலே இருக்க வேண்டியது, எப்படியாவது இந்த லைலத்துல் கத்ரை நான் அடைந்து தீரவே வேண்டும். அதனை அடைந்து விட்டால் அந்த வருடத்தை பற்றி நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வருடம் மிகச் சிறப்பான வருடமாகத்தான் நமக்கு இருக்க போகிறது. மிகச் சிறப்பான வருடமாகத்தான் அது இருக்க போகிறது. எனவே எப்படியாவது என்ன பாடுபட்டாவது இந்த இரவை நாங்கள் தவறவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி திட்டமிட வேண்டும், நேரங்களை ஒதுக்க வேண்டும், தேவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ரமதானுக்கு முன்னால் எங்களுடைய பெருநாள் தேவைகளை முடித்துக் கொள்ள முடியாவிட்டாலும் கூட கடைசி 10க்கு முன்னதாவது நாங்கள் அதனை முடித்துக் கொள்ள வேண்டும். கடைசி 10 எக்காரணம் கொண்டும் கடைத்தெருக்களின் பக்கம் அல்லது பெருநாள் உணவுகள் தயாரிப்பது என்ற பேரிலே நேரங்களை நாங்கள் வீணாக்கி விடாமல் இந்த லைலத்துல் கத்ரை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் வாழ்வோம். ரமதானிலே நாங்கள் முக்கியமான 3 விடயங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். ரமதான் முழுக்க தவறாமல் நோன்பு பிடிப்பது, இரவு நேரத்திலே நின்று வணங்குவது, அதே போல லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவது. இந்த 3 விடயங்களையும் செய்யும் பொழுது நாங்கள் முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். எனவே இந்த ரமதானிலே அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே நோன்பை நோற்று தக்வா உள்ள மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரை வாக்கியருவானாக. அதே போல இரவு நேரங்களில் உரிய முறையிலே கியாமுல் லைலை உள்ளச்சத்தோடு அல்லாஹுக்காக வேண்டி என்று நன்மையை எதிர்பார்த்தும் நிறைவேற்றக்கூடியவர்களாகும். இந்த லைலத்துல் கத்ரை
உரிய முறையிலே அடைந்து அதனை பயன்படுத்தி ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அதை உயிர்ப்பித்த கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கி அதன் மூலமாக நமது முன்பாவங்களை எல்லாம் மன்னித்து மனித புனிதர்களாக வெளிவருவதற்கு இந்த ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காரணமாக மாற்றுவாராக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. هذا ما عندي والله أعلم وصلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين والسلام عليكم ورحمة الله وبركاته.